இருக்கிறதுக்கு ரொம்ப சுரண்டிலடா போகுது கூட்டம். நீ இருப்ப, நான் முடிச்சா தானே செட்டை அவுப்ப. ஏத்தா இது என்னத்தா இது என்னத்தா வேப்பம்புத்து விறகிட்டு படுத்து கிடக்க மாதிரி. கொஞ்சம் எந்திரிங்கத்தா ஆத்தா, எந்திரிங்கத்தா. தாயை விளையாடுவோம், ஆளுக்கு முட்டா விருத்தம் போடுவோம். தம்புக்கா லவ் சாங். கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவள் உன் கூட கொஞ்சம் நான் வாரேன் கூட்டிக்கிட்டு போடாளே. அவ்வளோதான். 100 ரூபா கொடுத்தா அரை பாட்டு பாடுவேன். அதுவும் கொடுக்கலைன்னா நான் மேலூர் முக்கு ரோட்டில் பாடிட்டு போயிட்டே இருக்கேன். வந்தார் ஒரு சாமியார். யாரு அழகர் பேரன்னா அனிமுத்து பேர். நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. எத்தனை வேத்த சந்திச்சேன். முத நான் சந்திச்ச நாரதர் யாருன்னா யாரு? ஸ்வாங் குவாங்னு ஒருத்தர். அவரா? தம்பி தெரியாட்டா அவனுக்கு தெரியும். அவர் பட்ட பேர் ஸ்வாங் குவாங். மாரிமுத்து காந்தன்னு ஒருத்தர் சந்திச்சேன். ஆமா ஆமா தெரியும் தெரியும் தெரியும். இப்ப நான் சொல்ற ஆளு மருது தெரியும். ஆமா. சொரி சாங்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. இப்ப வந்தாரே ஒரு சாமியார். அவர் சாமியாரா புள்ள பிடிக்கிறவர். அல்லது வாத்தியாரே. அப்படியா? அதை வச்சு சொல்லிட்டு பாவம். இப்போ வந்தவர் நாரத வேஷம் போட்டு வந்தார்ல அஜித் குமார். காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். நான் அந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடை போனோம்லடா, திருப்போணம் பக்கத்தில். என்ன மேடை? வில்லியரந்த. அதில் பேசிவிட்டேன் பாவம். அதை ஸ்டூடெண்ட் பூரா அவரை ரொம்ப நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்களாம். மருந்து குடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. அத்தியார் சார், நீங்கள் எம்கேரோட நாடகம் ஆடுவீங்களா? ஆமாம் ஆமாம். உங்கள் மடுவெல்லாம் அள்ளிடுச்சுன்னு சொன்னேன். பாடல்கள் நடிப்பதற்கு திறமையான ஆட்கள்லாம் இருக்கிறார்கள் நிறையா. ஆனால் மக்களுடைய பார்வையும் ரசனையும் மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். நாடகக்கலை உலகம் உள்ளவரே இருக்கும். அதை பார்க்க வைக்கிறது யார் கையில் இருக்குன்னா நடிகனோட கையில் தான் இருக்கு. இனிமேல் அடுத்த வருஷம் இதே இடையமேலூருக்கு வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? 1 மணியோட இடையமேலூர் ஊருக்கார ஷிஃப்ட் முடிஞ்சு அடுத்து ஏன் ஆளை இறக்குவேன். ஒரு 3 லாரியில் பூரா பயந்த வளர வந்து உட்கார வைப்பேன். தலைக்கு ஒரு கோட்ரு, ஒரு பிரியாணி படுறோம். அப்படி கொடுத்தேன்னா இடையமேலூர் மரங்கரம்லாம் இருக்குமாக்க. இந்த கொப்பெல்லாம் ஒடிச்சு இந்த லைட்லாம் உடச்சிருந்து. ஆமாம், காசு உடனே கொடுக்க மாட்டேன், நம்மளால் போயிடுவேன். அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஏன் நடிச்சுக்கிட்டே இருக்கோம்? கூட்டத்தை பார்க்காம ஏன் நடிக்கிறேன்னு சொல்லு. இவர்களெல்லாம் இன்னைக்கு சோர்வா தூங்கிட்டாலும் காலை வரைக்கும் போட்டு பார்த்துக்கிறேன் அந்த யூடியூப் சேனல்ல உங்க நாடகத்தை. இன்னைக்கு நான் 10 பேர்த்துக்காக நடிச்சு விட்டு சுருக்கிட்டு போனோம்னா 10 லட்சம் பேர் நாளை காலையில் பார்ப்பாங்க. அவங்களுக்காக நடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கேன். எப்ப வரும் வாரம், எப்ப வருவாரோ வருவாரோ, எப்ப வருவாரோ வருவாரே எதிர்பார்த்திருக்கின்றேன். வீரத்தவே நானும் எதிர்பார்த்திருக்கின்றேன். வீரத்தவே வீரத்தவே பகிர் வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி. பகிர் வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி. பிற பகிரறிய சிரிப்பவர்கள் மனிதன் என்னும் போர்வையில் மிருகமாளும் நாட்டிலே உண்மை என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே. எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கு சிரிப்பவர் யார், அனுபவர் யார்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. யாரையா நீங்க? இல்லை, நான் கூட புரோட்டா திண்டிய வயிறு வலியான்னு நினைச்சேன். வயிறு வலிக்கவா? எதுக்கு?
இல்ல வயிறு வலிக்குதுண்டியல என்ன யாரையா நீங்க? வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் யாருன்னு வயிறேறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. ஏன்னா இப்ப உலகத்துல பாருங்க நிறைய பேர் அடுத்தவன் வயிற்றுச்சலதை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி வாழக்கூடாது என்பதற்காக இந்த பாடலியா? பாட்டு பாறையில என்ன சூப்பர் சிங்கர் ஆள் எடுக்கிறாங்களா? எங்க எதுக்குங்க பாண்டிய? இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் நான் கேட்கறதே பாச்சு மூக்காந்தண்டி அத்து புரியும். அப்புறம் எங்க நாடகம் என்பது முத்தமிழும் கலந்ததானுங்க நாடகம். உள்ள தமிழ பேச அல்ல முத்தமிழாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இப்ப யாரு கூப்பிட்டா எதுக்கு வந்து பாடிக்கிறீங்க? எங்க அற்புதமான கானம்ங்க. அதே அற்புதமான கானம். கொரட்டை விட்டாங்களே அதான் இல்லையா? ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய கானம். அதான். ஆமா, அது என் தங்கச்சி தான். உங்க தங்கச்சி. சரியா? வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு. என்னையா கள்ளப்பருப்பு? ஏன்னா வந்ததை வரவேற்போம். வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு தாயா. வந்தமிழ்நாடுனா விடு அஜித்து. எதிர்த்து பேசுனீங்கன்னா நாளை போனால் நாடகத்தை ஒட்டி பண்ணி அப்புறம் எங்க எதிர்த்து பேசக்கூடிய பழக்கம் எனக்கு உண்மையிலேயே கிடையாதுங்க. அதனாலதான் உன் ஸ்டூடெண்ட் ஊரா அந்த லட்சணத்தில் படிக்கிறாங்க. உன்னைய உன்னின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எவ்வளவுதான் சொன்ன கலைக்காக பேசுறோம், இதுல என்னங்க தவறு? நான் சும்மா நகைச்சுக்காக பேசுறேன். ஆமா, நீங்க எனக்கு புத்துரு வேணும். என்னையா வேணும்? புத்துரு. புத்துருனா குழந்தை. அப்படி விவரமா சொல்லுங்க. சரிங்க. ஏன்னா உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன். வந்தவங்களை என்னங்க பண்ணணும்? கையை காட்டுங்க. என்னங்க சளிண்டியிலே கொஞ்சம் குனி. என்னையா வாயை காட்டியா? சளிண்டிய உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேனியா. வந்திருக்க கூடியவங்களுக்கு என்ன பண்ணணும்? வெடி வச்சு விடவா? என்னையா வெடி? வரவேற்கணும்ன்றது தெரியாதா? இல்ல ட்ரம் செட் சொல்லியிருக்கேன், மதுல இருந்து வரணும். என்னத்தங்க காட்டுக்குள்ள வந்து வரவேற்க சொல்றிய? சரி, காடுன்னு சொல்றீங்கல்ல, இது யாருக்கு சொந்தமான காடு? வேலிக்கருவை எடுத்துட்டீங்கன்னா எங்க அப்பத்தா பூச்செண்டுக்கு சொந்தம். இந்த காடு யாருக்கையா சொந்தம்? எங்களுக்கு. உங்களுக்கா எங்களுக்கா? எங்க காடுங்க அது. உங்க காடு. உங்க காட்டுல நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றோம் தெரியாமதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்கன்னு தெரியாமதே பண்ணிட்டு இருக்கீங்களோ? திணை. திணை விதைத்து பருவமடைந்த பெண்கள் திணை காவல் புரிவதும், அந்த பருவமடைந்த பெண்களுக்கு தாங்கள் காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. வேள்விமலை சாரல் என்பார்கள். வேள்விமலை சாரல். எம்மை போன்ற தவ ஞானிகளும் முனிவர்களும் வந்து விடத்திற்கு தவம் புரிவது வழக்கம்யா. அப்ப இது யாருடைய இடம்? எங்களுடைய இடம். பத்தே இடைய மேல உள்ள பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போறோம். என்னையா பிரச்சனை? யாரிடம் இடம் எங்கடா? சரி, வந்தது நீங்க. ஆமா, நீங்க வந்து முனிவர் யாகம் நடத்துவீங்க. ஆமாங்க. நாங்க ஒரு ஓரமா தினை விதைச்சு அதை அறுவடை செஞ்சு காவல் செய்யறோம். அப்ப அறுவடை செய்வதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எள்ளும் தினையும் 70 நாள் என்பார்கள். ஏன் 69 நாள் நினைச்சா 39 போயிடும்? அது எப்படிங்க 69 நாள் விளையும்? ஏங்க நாட்டில் அவன் கருத வண்டியை வச்சுக்கிட்டு பச்சை கருதை போட்டு அடிச்சு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காலம் மாறி போயிடுச்சுங்க. ஏன்னா ஆறுபோகம் விளையக்கூடியது இப்ப என்ன ஆகுது? 1 மாசத்துல கருதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலம் அப்படி மாறிக்கிடுச்சுங்க. எங்க கொய்யா கண்டு வச்சோம்னா 10 வருஷம் ஆகும் காய் வைக்கிறது. இன்னைக்கு அவ்வளோதான், 3 மாசத்துல கொய்யா மரமே ஒடியுது. இளநீ மரத்துல ஏறி புடுங்கிறதுக்கே இழப்பு வரும். போகிற ஓக்கில் இப்படின்னு தட்டே இளநீ உருண்டு ஓடுது. கருணாசனி தோட்டத்தில் பிடுங்கணும்டா, காட்டு தோட்டத்தை அரிச்சிட்டாங்க. முந்தானத்து ஷூட்டிங் போய் இளநியே அழிச்சிட்டாங்க. ஏன்னா அண்ணன் படம் தான், பிரசிடண்ட்னு ஒரு படம். அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவி பாடுவதில் வல்லமை பெற்றவர்னு கேள்விப்பட்டேன். என்ன பேசினாலும் பேசுவீங்களோ? என்னங்க பேசாட்டா எதுக்குங்க? இந்த 3 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன கவி பாடினாலும் பாடுவீங்க? என்ன வேணா பாடுவேன். பாடுவோமா? பாடுவோமா? தன்னார கண்டவன்பார் கண்ணுடனே ஆனந்த கடலாய் வேறொன்று எண்ணாத படிக்கிறாங்க தானாக செய்தருளும் இறையே உன்றான் தன்னரும் சார்ந்த கருடனை நினைந்து கரமலர்கள் தலைமேற்கொள்ளும் என்று பாடியிருக்காங்க. பாடுங்க பாப்போம். அத்திக்காய், தித்திக்காய், முருங்கைக்காய், பாவக்காய். இது என்னையா காய்? கை தட்டுறா முன்னிடும். இது என்ன காயின்றே? பூரா லோக்கல் பாய்ங்க தான், லோக்கல் பாய். ஓட காண்பது பூமனுள்ள, ஒடுக காண்பது யோகியர் உள்ள, மாடை காண்பது மின்னர் வரங்கு, வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கூத்த, தெற்கால தென்னாரிய நாடே அப்படின்னு பாடியிருக்கேன். எங்க பாடு? கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்டபடி கட்டிப்புடிடா. எந்த இடத்துல சுகம் அதிகம் அந்த இடத்துல கிணத்து வைடு வைடான்ட்டேன். இந்த என் தம்பியை தட்டுறாங்கல்ல, கவிதானடா கவியா இருக்குது. இவங்க 3 பேர்த்த தம்பி நம்பர் வாங்கிக்கலாம். கதிரவன் கிரண கையார் கடவுளை தொழுவான் புட்கள் சுதியோடு மாடிப்பாடி துதிசை தருக்கலாம் என்று பாடுங்க பாப்போம். பூவெடுத்து வைக்கணும் பின்னால, வச்சதுக்கு அப்புறம் சொக்கணும் தன்னால. என் மச்சான் மச்சான் மல்லிய வச்சான் டொய்யோன் டொய்யோன் டொய்யோன். என்னையா புதுசா கை தட்டலாம்.
இல்ல, இது என்ன இந்தா, கவி? என்ன கவி? இப்ப நீங்க சொல்ற கவிக்கு யாராவது சிரிச்சாங்களா, கைதட்டினாங்களா? இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்த அக்ரு என்று சொல்லியிருக்காங்க. எங்க பேசுங்க பாப்போம். சிமெண்ட்டுக்கல், ஆலப்புழாக்கல், எம்சாண்டு, பீசாண்டு. இது என்னய்யா? கேரத்துக்கு வந்துட்டாரு. இது யாருயா? யார் இது? என் சித்தி மயன்.